पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது ஸ்லோகம் இன்னைக்கு வரணும். 31வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 32வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 31ல இருந்து பிரகரணம் கான்டெக்ஸ்ட் மாறுது. இந்த 31ல இருந்து 37 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார் ஆச்சாரியார், ஸ்வதர்மத்தை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இந்த 31ல என்ன சொல்லிச்சு, ஸ்வதர்மமபி சாவேக்ஷிய, ஆத்ம விஷயத்துல சொல்லி முடிச்சாச்சு. ஆத்ம விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஸ்வதர்மம் அப்படின்னு தர்ம திருஷ்டியிலிருந்து பார்த்தாலும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா அவேக்ஷிய ந விகம்பித்து மருகசி, நீ துக்கப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு அருகதை இல்லாதவனாக இருக்கிறாய். தர்மியாதி யுத்தாச்சிரேயோன்யது, இந்த தர்மியம், இந்த யுத்தம் எப்படிப்பட்டது, தர்ம யுத்தமா இருக்கிறது. அப்ப அந்த தர்ம யுத்தமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இதை காட்டிலும் மேன்மையை தரக்கூடியது உனக்கு வேற ஒண்ணு இல்லவே இல்லை க்ஷத்திரியனுக்கு. அதனால நீ இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கும் அர்ஜுனனோட நிலையில இருந்து டெய்லி வார் தான் பண்ணிட்டு இருக்கோம். யுத்தம் தான். ஆபீஸ் போறது வார் தான், பிசினஸ் பண்றது வார் தான், வீட்டுல குடும்பம் நடத்துறதே ஒரு குழந்தைங்களோடையும் ஒய்ஃபோடையும் வார் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா காலத்திலையும் வார் நடந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ளாரையும் வெளியிலையும் வார் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மமானு பார்க்கணும். முக்கியமானது நம்ம தர்மத்தோட கூடி இருக்கிறோமா, நம்ம பண்றது எல்லாம் தர்மமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆச்சாரியார் பின்னாடி சொல்ல போறார். என்னன்னு கேட்டீங்கன்னா காமா விருத்தோ தர்மா விருத்தோ காமோஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். தர்மத்துக்கு பாத்தீங்கன்னா உட்பட்ட காமமாக நான் இருக்கின்றேன். அப்ப தர்மமா பாத்தீங்கன்னா காமத்தை அனுபவிக்கணும். அதுவும் டியூட்டியில ஒரு பார்ட்டா வந்துருது. அப்ப என்ன பண்ணணும், தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நேச்சுரலா என்ன பிராப்தி ஆயிருக்கோ, கிரகஸ்தன் நம்ம பிளான் பண்ணாமையே பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளார வந்தாச்சு. யாரும் விரும்பிலாம் வரல. விவேகம் வரத்துக்கு முன்னாடி உள்ள வந்துட்டோம். 40 வயசுக்கு தான் விவேகமே வருது. அதுக்குள்ளார கல்யாணம் ஆகி 4-5 குழந்தைங்களாய் படிக்க வைக்கிற விஷயத்துல போயிட்டோம். அப்ப என்ன ஆகணும், நேச்சுரலா நமக்கு என்ன தர்மம் கிடைச்சிருக்கோ அந்த தர்மத்தை பாத்தீங்கன்னா இது தர்மம். அது கிரகஸ்தாசிரமமா இருக்கட்டும், வானப்பிரஸ்தனா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், எந்த ஒரு புலம்பல்களும் இல்லாம அதை அப்படியே அனுஷ்டானம் பண்றது. இதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் ஒரு பாஷ்யம் ஒரு துண்டு இருக்கு. குதகச்ச தத்து யுத்தம் கர்த்தவியம் இது உச்சியது. எந்த காரணத்தினால இந்த யுத்தத்தை பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும், எந்த காரணத்தினால இந்த யுத்தமானது கர்த்தவியம். கர்த்தவியம்னா அவசியம் செய்ய வேண்டியதா எந்த காரணத்தினால இருக்கு. ஏன் இந்த போரை விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும், யுத்தத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக ஆச்சாரியார் 32வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். நம்மளே பொருத்தி பார்த்துங்க. யுத்தத்திலிருந்து அர்ஜுனன் வெளியில போகணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் எது அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் விட்டுட்டு பாதியிலேயே போயிடலாமா, சன்னியாசம் எடுத்துக்கலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா, வேதாந்தம் கேட்கலாமா அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், எதிர்ச்சயா சோபபன்னம் எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம் சுகினஹ க்ஷத்ரியா பார்த்த சுகினஹ க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம் சுகினஹ க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம் யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம் சுகினஹ க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீதுஷம். ஆச்சாரியார் ரொம்ப அருமையா ஆரம்பிக்கிறார். ஹே பார்த்த, பார்த்தன் வந்துட்டார். பார்த்த அப்படின்னா இவன் என்ன பண்றான், பேடித்தன்மை அடைஞ்சிருக்கான்.
பிரித்தாவோட மைந்தன், ஸ்திரீயோட புத்திரன். என்ன இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். கர்த்தவியத்திலிருந்து என்ன ஆகுறான் அப்படின்னா விலகிறான். அதனால்தான் பாரத பாரத பாரதன்னு முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் இப்ப என்ன பண்றாரு, பேடித்தன்மையை அடையாதே அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ஏ பார்த்த அப்படின்ற. ஏ பார்த்த, எதிர்ச்சையா, எதிர்ச்சையான்னு என்ன அர்த்தம், அப்பிரார்த்திதையா, பிரார்த்தனை பண்ணாம நம்ம யாராவது கேட்டு வந்தோமா, யோசிச்சு பாருங்க. நான் இந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும், நான் பிராமணனா பிறக்கணும், சத்திரியனா பிறக்கணும், வைசியனா பிறக்கணும், சூத்ரனா பிறக்கணும், இந்த தேசத்துல பிறக்கணும், இந்த காலத்துல பிறக்கணும், எனக்கு ஒய்ஃப் இவங்களா வரணும், எனக்கு சில்ட்ரன்ஸ் இவங்களா வரணும், இதெல்லாம் நம்மளா கேட்டு வாங்கிட்டு வந்தோம்? நம்ம யாரும் இதை கேட்டு வாங்கிட்டே வரல. திடீர்னு டும்னு குதிச்சிருக்கோம் உள்ளுக்குள்ளார. அப்போ நமக்குன்னு ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வசத்தினால, பிராரப்த வசத்தினால ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கேரக்டரை லீட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். எதிர்ச்சையாச்ச உபபன்னம். எதிர்ச்சையான என்ன அர்த்தம், எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாம நம்ம யாரும் கேட்காம இயல்பாகவே கர்மத்தை அனுசரிச்சு உபபன்னம் பிராப்தி ஆயிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இத சுதர்மத்தை பண்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. சுதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மா பயாவக அப்படின்னு 3வது சாப்டர்ல ஆசிரியர் சொல்ல போற, 18வது சாப்டர்லயும் சொல்ல போற. 3ல பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இருக்கு, 3வது ஸ்லோகத்துல 3வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சுதர்மம் எப்படிப்பட்டது, அவங்கவுங்களுக்கான கேரக்டர். அதை பண்றதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சுணங்கி போனோம், நம்மளோட டியூட்டியை விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், துக்கம் தான் கிடைக்கும், புலம்பிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது உனக்கு இயல்பாக பிராப்தி ஆயிற்றோ அதை பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபாவிருத்தம். எது அபாவிருத்தம்னா சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம். இந்த சுதர்மத்தை பண்றவன் பாத்தீங்கன்னா எங்க போறான் அப்படின்னு கேட்டா சொர்க்கத்தை அடைகின்றான். கொங்கணர் அப்படின்னு ஒரு மகரிஷியை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். கொங்கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கொங்கணவன் அப்படின்னு ஃபேமஸான, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ஒரு வச்சனம். இந்த கொங்கணர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா காட்டுல பலகாலம் தபஸ் பண்ணார். பலகாலம் தபஸ் பண்ணதுக்கு பிறகு தன்னோட தபஸெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாரு, அர்க்கியம் கொடுக்கறதுக்கு வராரு. அர்க்கியம் கொடுக்கிறாரு நதியில இருந்து. கொடுக்கும்போது மேல பறந்து போன பட்சிகள் பாத்தீங்கன்னா அன்ன பட்சிகள் 2 பறந்து போகுது. அதுக்கு என்ன தெரியும் கீழே ரிஷி இருக்காரு அப்படின்னு. அது எச்சம் போட்டுருச்சு. அந்த எச்சம் போனோன்னா இந்த பாத்தீங்கன்னா அர்க்கியத்துல பாத்தீங்கன்னா அந்த எச்சம் விழுந்துச்சு. இவர் கோபப்பட்டார். நான் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கும் போது அர்க்கிய ஜலத்துல மலம் போட்டுட்டியா அப்படின்னு கோபத்துல பாத்தீங்கன்னா ரிஷி என்ன பண்றார், மேல பாக்குறார். அந்த பட்சிகள் அப்படியே சாம்பலாய் கீழே விழுந்து போச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நம்மளோட தபஸ் பாத்தீங்கன்னா பலித்தமாயிடுச்சு. நான் பண்ண தபஸ் நான் பார்த்தேன் அப்படின்னாவே எரிஞ்சு விழுந்துருது அப்படின்னு ரொம்ப அகங்காரத்தோட பாத்தீங்கன்னா பிக்ஷைக்காக அந்த வில்லேஜுக்குள்ளார வர, பக்கத்துல இருக்க வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடெல்லாம் பாக்குறாரு. எந்த வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கலாம் அப்படின்னு போய் ஒரு வீட்டுல போய் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு 3 வாட்டி சொல்றார். சொன்ன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு மூச்சு இல்லை. வீடு திறந்துருக்கு. உள்ள ஏதோ விவகாரம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. திரும்பவும் கோபம் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்ற. ஒரு அம்மா எட்டி பார்த்தாங்க. ஒரு ரொம்ப வயசு கம்மியான கர்கஸ்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க. சுவாமி கொஞ்சம் இருங்கோ அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திரும்ப ஆளே காணும். பவதி பிக்ஷாந்தேகின்னு இன்னும் கோபத்துல சொன்னார். இந்த அம்மா என்ன சொன்னாங்க, வெளியில வந்தாங்க. வெளில என்னோட மாமனார் மாமியார் பாத்தீங்கன்னா இதா இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஏஜ்டா இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அவங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து அவங்க பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு உள்ள போனாங்க. திரும்ப வரவே இல்லை. அங்க மாமனார் மாமியாருக்கு பாத்தீங்கன்னா நல்லா சுசுறுசலாம் பண்ணி அவங்கள பாத்தீங்கன்னா நல்லா படுக்க வச்சுட்டு வெளில வராங்க. சரியான கோபம். கோபத்துல முறைச்சு பாக்குறா. இந்த அம்மா கேட்டாங்க, கொக்குன்னு நினைத்தாயோ கொங்கனவா, மகரிஷியே நான் என்ன கொக்குன்னு நினைச்சியா, அல்பமா செத்து போறதுக்கு, நீ பார்த்தோன செத்து போறதுக்கு அப்படின்னு. மொத்த இது இவருக்கு ஆடி போச்சு. ஐயோ நம்ம கொக்கை எரிச்சது நதிக்கரையில, இந்த அம்மா இங்க இருந்துகிட்டு இதை சொல்றாங்களே. உடனே சரணாகதி பண்றார். ஐயோ அம்மா எப்படிமா தெரிஞ்சது உனக்கு, வீட்டுக்குள்ளார இருக்க, நான் எங்கேயோ எரிச்சேன்,
நீ என்ன அப்படின்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, எனக்கு என்னோட குருநாதர் சொல்லியிருக்கார், என்னன்னா என்னோட டியூட்டியை பண்ண சொல்லியிருக்கார். அந்த டியூட்டியில பாத்தீங்கன்னா எந்த சுணக்கமும் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. என்னோட டியூட்டி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கேன், என்னோட கணவனையும் என்னோட மாமனார் மாமியார்கள் வயசானவங்களை பாதுகாக்கிறது, என்னோட குழந்தைங்களுக்கு தேவையான சேவையை பண்றது, இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது. குருநாதர் எனக்கு இதுதான் சொல்லியிருக்காரு. யாருமா உங்க குருநாதர்? நீங்க பஜாருக்கு உள்ளார போனீங்க அப்படின்னா அந்த கடத்தெருவுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாமிசம் வெட்டிக்கிட்டு இருப்பார், அவரை போய் பாருங்க அப்படின்னு. மகாவியாதர் அப்படின்னு பேர். இவர் கடத்தெருவுல போய் இது மாதிரி ஒரு குருநாதர் இருப்பாரான்னு போய் பாக்குறாரு. மகாவியாதர் யாருன்னு பார்த்தா ஒரு கசாப்பு கடையில மட்டனை பாத்தீங்க அப்படின்னா வெட்டி கொடுத்துட்டு இருக்கவரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப இதாச்சு. சுவாமி இருங்கோ, அந்த அம்மா அந்த ஸ்திரீ அனுப்புனாங்களா, இருங்கோ. இவருக்கு ஆச்சரியம், அந்த ஸ்திரீ அனுப்புனது இவருக்கு எப்படி தெரியும்? சரி அப்படின்னு ஒரு ஓரமா உட்கார்ற. இவர் பொறுமையா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தன்னோட பிசினஸ் எல்லாம் பார்த்து இவருக்கு அலுப்பாகி போச்சு. என்னடா அது இப்படி காக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடையெல்லாம் மூடி வச்சுட்டு, சரி வாங்க சுவாமி போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் சரி ஒரு ஆசனத்தை கொடுத்து திண்ணையில உட்காருங்க சுவாமி அப்படின்னு உட்கார வச்சுட்டு, இவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கடமைகள்லாம் பண்றார். பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கடைசியில வர என்ன அப்படின்னு கேட்டோன்னா இவருக்கு பொறுமை தாங்கல. நீங்க என்ன தபஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிற. நான் சொன்னேன், எந்த தபஸும் நான் பண்ணல, என்னுடைய சொதர்மம் என்னவோ அந்த சொதர்மம் தான் தபசு, நான் என்னோட சொதர்மத்தை மட்டும்தான் பண்றேன், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது சுவாமி அப்படின்ட்டார். சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அந்த கதை எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இதுதான் சொதர்மம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஒரு சேவையா ஈஸ்வர பூஜையா நம்ம பண்றோமோ அந்த சொதர்மம் பாத்தீங்கன்னா காட்டுல பல வருஷங்கள் பண்ற தபசை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவோட விஷயம். வேத வாக்கியம் இது, மகாபாரதத்துல வியாசர் எழுதியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதேதான் இங்கேயும் சொல்லுது. எவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொதர்மத்தை பூஜையா பண்றாங்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்த பிறகு அவர்களுக்காக சொர்க்கத்தோட கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, எதிர்ச்சையாச்ச உபபன்னம். ஏ அர்ஜுனா, பார்த்த உனக்கு பாத்தீங்கன்னா இயல்பாகவே க்ஷத்திரியனா பிறந்திருக்க, அதே மாதிரி இந்த இயல்பாகவே இந்த யுத்தமானது உனக்கு வாய்த்திருக்கிறது. இத பண்றதுனால பாத்தீங்கன்னா நீ செத்து போனாலும் பரவாயில்ல, எதிரிகளை கொன்றாலும் பரவாயில்ல, உனக்கு சொர்க்கத்தோட துவாரம், சொர்க்கத்தோட வாசல் என்ன பண்ணிருக்கு, அபாவிரதம் நல்லா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால சுகினக க்ஷத்திரியாக பார்த்த ஏ அர்ஜுனா, சுகினக அப்படின்னா புண்ணியாத்மாக்கள் நீங்க எடுத்துக்கணும். இந்த புண்ணியாத்மாக்களுக்கு மட்டும்தான், க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான், நல்ல புண்ணியம் பண்ண க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான் ஈதிருஷம் யுத்தம் லபந்தே, இந்த விதமான ஈதிருஷம்னா இந்த விதமான தர்மமான யுத்தத்தை அடைகின்றார்கள். பாப்பாத்மாக்களுக்கு அடையப்படுவதில்லை. அதனால ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ணிருக்க, நல்ல புண்ணியம் பண்ணிருக்க, உனக்கு இந்த மாதிரி யுத்தம் வாய்ச்சிருக்கு, அதனால சொணங்கி போயிடாத யுத்தத்தை செய்வாயாக. ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்த்திருக்கோம், தஸ்மாத் யுஜ்யஸ்வ. அப்ப யுத்தத்தோடு கூடுவாயாகன்னு சொல்லியிருக்காரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே அர்த்தத்தை தான் இருக்கணும், யுத்தம் பண்ணு, உனக்கு இது மாதிரி கிடைச்சிருக்க வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது, இது புண்ணியாத்மாக்களுக்கு பாக்கியவான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பாஷித் எதிர்ச்சையாச்ச, எதிர்ச்சையான என்ன அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார், அப்பிரார்த்திதையா, பிரார்த்தனை செய்யாமல். யோசிச்சு பாருங்க, நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட போறோம், எனக்கு வாச்சிய அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவை பார்த்து திட்டுவோம். பிள்ளைங்களை பார்த்து அப்பா அம்மா திட்டுவாங்க, எனக்கு வாச்சிய அப்படின்னு. ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, எனக்கு வாட்ச் இருக்கு பாரு அப்படின்னு. ஒய்ஃப் சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, எனக்கு வாட்ச் இருக்கே அப்படின்னு. எல்லாரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், புலம்பி தள்ளுறோம், எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, இப்படி வாய்ச்சது, இப்படி வாய்ச்சது அப்படின்னு. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற பிராரப்தம் நம்ம கேட்டு வர்றதில்லை. 1000 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு கர்மா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபையோ ஒரு சில்ட்ரனையோ கொடுத்துருக்கோம். லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை கொடுத்துருக்கோம். ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மா பாத்தீங்கன்னா ஒரு வர்ணத்தை கொடுத்துருக்கோம். எந்த வர்ணத்துல பிறக்கணும், பிராமண க்ஷத்திரிய வைஷ்யத்துல. ஒரு கர்மா பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மா பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு புத்தியையும் அறிவையும் கொடுத்துருக்கோம். அப்ப விதவிதமான கர்மங்கள் மெச்சூரிட்டி ஆகி ஒரு பிராரப்தமா ஒரு கர்மத்தை, ஒரு ஜென்மத்தை கொடுக்குது.
இதுல நீங்களோ நானும் டிசைட் பண்ற ஃபேக்டர் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம நினைச்சு இந்த ஜென்மத்தை எடுக்கவே இல்லை. அப்ப என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழுக்கள்ல கிடைக்கிற மாதிரிதான், லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி நமக்கு ஜென்மம் கிடைச்சிருக்கு. அப்பிரார்த்திதையா, அப்பிரார்த்திதையா என்ன அர்த்தம்? பிரார்த்தனை செய்யாமல். உபபன்னம், உபபன்னம்னு என்ன அர்த்தம்? ஆகதம், வந்து சேர்ந்தது. நமக்கு இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் என்ன பண்ணது? வந்து சேர்ந்தது, வாங்கிட்டு வந்த வரம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே வரம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். எந்தெந்த ஜென்மம் தெரியல, அதுதான் தெரியல. எனக்கு ஒய்ஃப் இது மாதிரி வேணும், லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், அது இப்ப கிடைச்சிருக்கும். எனக்கு சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி வேணும், கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், இப்ப கிடைச்சிருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டதுங்க, நம்ம கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆனா கொடுத்துக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான காலத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விதவிதமான சேர்க்கையோட நமக்கு எல்லாம் வாய்ச்சிருக்கு. அப்படி வாய்ச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம். சொர்க்கத்வாரம்னா இந்த ஸ்வதர்மத்தை வந்து நம்ம பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்தோட வாசலானது உத்காட்டிதம், திறந்து வைக்கப்பட்டிருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். ஏ தத்து ஈதிர்ஷம் யுத்தம், எந்த இந்த மாதிரியான யுத்தமானது இருக்கிறதோ, லபந்தே க்ஷத்ரியாக, இதெல்லாம் யாரு அடைகின்றார்கள் அப்படின்னு கேட்டா, ஹே பார்த்த கிம்னு சுக்கினகத்தே, அவங்க யார் அடைகிறான்னு கேட்டீங்கன்னா பாக்கியவான்கள் தான், பாக்கியம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விதமான தர்மமான யுத்தத்தை அடைகிறார்கள். தே, உன்னை மாதிரி சுகிகளா இருக்கக்கூடிய பாக்கியவான்கள். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கண்டிப்பா இந்த யுத்தத்தை செய்வாயாக அப்படின்னு தாற்பயம். இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் 33வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். 37 வரைக்கும் ஒரே விஷயம் தான் பேச போறோம். ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றாரு, ஏவம் கர்த்தவிய அப்பிராப்தமபி. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தவியதா பிராப்தமபி, ஏவம் இந்த விதமா அவசியம் செய்ய வேண்டிய காரியம் அது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சாலும் கூட, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அவங்க டியூட்டியை பண்றதுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 3:35 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றேன். நான் உங்களை எல்லாத்தையும் வானப்பிரஸ்தம் போங்க வானப்பிரஸ்தம் போங்கன்னு தலையா அடிச்சுக்கிறேன். எதுக்காக தலையா அடிச்சுக்கிறேன்னா, வீட்லயே இருந்தீங்கன்னா இதுக்குள்ளாரியே உங்க சொதர்மத்தை பண்ண மாட்டீங்க. ஆசிரம தர்மம் நேத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து வர்ண தர்மங்கள் கெட்டு போச்சு. வர்ண தர்மங்கள் எதையுமே நம்ம பண்ணல. நம்ம எல்லாம் சூத்திர கர்மா தான் பண்ணியிருக்கோம். எல்லாம் வேலைக்கு போயிருக்கோம், பிசினஸ் பண்ணியிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம், எல்லாம் சூத்திர கர்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான கர்மாக்கள் எல்லாம் போச்சு. யாரு எந்த கர்மாவையும் நம்ம முறையா பண்ணல. ஆனா ஒரே ஒரு கர்மா நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சுதந்திரம் இருக்கு. எது அப்படின்னா ஆசிரம கர்மங்கள். அப்போ ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா தனியா ஒதுங்கி இருந்துகிட்டு, அப்ப ஆசிரம தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சர்ம இயல்பா கிடைச்சிருக்கோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றோம்? பண்ண மாட்டேன்றோம். அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கர்மங்கள் பிராப்தி ஆயிருந்தாலும் கூட நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 3:35 சொல்றார். 3:35 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18:47 வரிசையா இருக்கு ஸ்லோகங்கள். இந்திரிய ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. 3:35 திரும்ப 18வது சாப்டர்லயே வந்து அதே ஸ்லோகத்தை சொல்றார் ஆச்சாரியார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ, நம்மளுடைய கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கீழானதா இருந்தால், ஐயோ சாமி, நிறைய பேர் சாமி உங்களை மாதிரி சன்னியாசி ஆகலையே, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே சாமி, எனக்கு இது மாதிரி வாய்ச்சிருக்கேன் சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேச்சுரலா இயல்பா உங்களுக்கு எது பிராப்தியா இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த தர்மமா இருக்கட்டும், கிரகஸ்தனா இருக்கும், ஐயோ சாமி நான் கிரகஸ்தனா மாட்டிக்கிட்டு இருக்கேனே, நீங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியலையே, என்னால மாட்டிக்கிட்டு இருக்கனே அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய சுதர்மம் வந்து பாத்தீங்கன்னா கீழானதா இருந்தாலும் அது எப்படிப்பட்டது அப்படின்னா பரதர்மா சுனிஷ்டிதா, பரதர்மத்தை அனுஷ்டிக்கிறத காட்டிலும் உங்களுடைய சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கீழானதா இருந்தாலும் கூட அது வந்து உயர்ந்ததை, மேன்மையை தரக்கூடியது. ஸ்வதர்மோ நிதனம் சிரேயக, ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறது மரணத்தை காட்டிலும் சிறந்ததாகும். செத்து போறதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுதர்ம அனுஷ்டானம் மிகவும் சிறந்தது. பரதர்மம் எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் அது என்ன பண்ணுவோம்னா பயாவக, நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து போக மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு
பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, என்ன கொடுக்கும்? ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இவங்களுக்கு அப்படி ஆகிப்போச்சு, குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு, பேரனுக்கு இப்படி ஆகிப்போச்சு. ஒவ்வொருத்தரும் உறவு சிக்கல்கள், அவ்வளோ ரிலேஷன்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவ்வளோ மன கஷ்டங்கள் இருக்கு. எதுக்காக? ஒதுங்கி இருக்கலாம்ல. யாரும் ஒதுங்க மாட்டோம், வீட்டுக்குள்ளாரே இருப்போம். வீட்டுக்குள்ளாரே இருந்துகிட்டு அடைஞ்சு கடந்து உபாசனை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கிளாஸ் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. விரதம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப குழந்தைங்களுக்காக அனுசரிச்சு போய் நம்ம எங்க நிற்போம்? முச்சந்தில நிற்போம். தலையை பிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். சொதர்மே நிதனம் சிறையக, விலகி வந்து பகவானே கத்தி அப்படின்னு தனியா நின்றுகிட்டு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறந்தது. செத்து போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள் ஆவீங்க. அதை விட்டுட்டு நான் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து 70 வயசு 80 வயசு ஆனாலும் வெளியில வரமாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க சொல்றதுக்காக குழந்தைங்களுக்காகவே உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, பரதர்மோ பயாவஹ. பரதர்மம் அது. அந்த பரதர்மம் என்ன பண்ணும்? பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சன்னியாசாசிரமத்தை அடாப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும் பயம் கிடைக்கும். யாரெல்லாம் கிரகஸ்தாசிரம தர்மத்தை வந்து சன்னியாசத்துல இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ, நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து சூப்பரா இருப்பாங்க எல்லாம். ஒரு சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார்ல ஒரு பெரிய மடாதிபதி. அந்த மடாதிபதியோட எங்களுக்கு ஒரு சத் சங்கம், ஒரு 4-5 பேர் இருக்கும். பாடம் கொஞ்சம் சத் சங்கம்லாம் பண்ணிச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு. பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அவரோட, நிறைய பிரான்ச்லாம் இருக்கு. அவர் இது பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல ஒரு அம்மா பேசுறாங்க, டெல்லியில இருந்து யாரோ ஒரு அம்மா, ஒரு பெரிய கம்பெனியோட, இது மாதிரி ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னு. அவர் வந்து ஸ்பீக்கர்ல போட்டுட்டு வச்சுட்டார். அந்த அம்மாலாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வீட்டுல பிரச்சனைகள், பெரிய ஃபேமிலி, பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே சொல்றார், ஐசை ஒத்தா ஹே மாதாஜி, அப்படிதான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப கூலா ரொம்ப பக்குவமா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணார், நல்லா அட்வைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மா போன் வச்சதுக்கு பிறகு தலையில கையை வச்சுக்கிட்டார். நான் இதோட அதிகமான ப்ராப்ளத்துல இருக்க சுவாமி, மாட்டிக்கிட்டு தவிக்கிற சாமி, என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க சுவாமின்னு அப்படியே அழுது புலம்புற. நாங்கெல்லாம் சேர்ந்து அவரை வந்து தேத்தி அவர் மனசுக்கு வந்து இதமா பேசி அவரை விட்டுட்டு வந்தோம். நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாச ஆசிரமத்தில இருந்துகிட்டு கிரகஸ்தாசிரமத்தோட தர்மத்தை அடாப்ட் பண்ணா பயம் தரும். கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சன்னியாசி மாதிரி ஜீவனம் பண்ணணும்னு நினைச்சா பயம் தரும். ஒரு நல்ல சாதக ஒருத்தர் இருந்தார் சென்னையில, எனக்கு தெரிஞ்சவர். இப்ப எனக்கு கனெக்ஷன் இல்லை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிசினஸ் போயிட்டு இருக்கும் போது நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபீஸ்ல வந்து ஒரு மெடிடேஷன் ஹால். நான் கேட்டேன், எதுக்குங்க ஆபீஸ்ல எதுக்குங்க மெடிடேஷன் ஹால்? பண்ற வேலையே மெடிடேஷனா பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெடிடேஷன் ஹால், காலையில ஆபீஸ்க்கு வந்துட்டு மெடிடேஷன் ஹால்ல உட்காந்து, மெடிடேஷன் ரூம்ல உட்காந்து மெடிடேஷன். அது எதுக்குங்க? தப்பா எங்க பண்றீங்கன்னா, எவ்வளவு தலையா அடிச்சுக்கிட்டேன். என்ன ஆச்சு? மனசு நிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்ப ஓடுற இடத்துல நிக்க கூடாது, நிக்கிற இடத்துல ஓடக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமான ரூல். அப்ப ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு தியானம் பண்ணாரு, பிசினஸ் முடிஞ்சு போச்சு, பல கோடி ரூபாய் லாஸ். என்னாச்சு? ஆள் எங்கன்னே தெரியல. இப்போ குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்களுக்கு, ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும், ஒரு பையனை படிக்க வைக்கணும், நிறைய ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டு இப்ப எங்க என்ன ஆனான்னு தெரியல. அப்ஸ்காண்ட் ஆனாங்களா இல்ல எங்க போனாங்க என்ன தெரியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு சன்னியாசியோட ஏன்ட்டோ போட்டி போடுவார். நீங்க 3 மணி நேரம் உட்காருங்களா, நானும் உட்காருவேன். ஏங்க நான் உட்காருவாங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு குழந்தை எல்லாம் குட்டி இல்லை, நான் எது வேணா எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னா பண்ண மாட்டேன், நான் உங்களோட போட்டி போடுறேன் அப்படின்னு. நல்ல சாதக், ஆனா புரிதல் இல்லை. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வானப்பிரஸ்தத்தை அடாப்ட் பண்ண முடியாது, கிரகஸ்தத்துல இருந்து சன்னியாச ஆசிரமத்தை அடாப்ட் பண்ண முடியாது, சன்னியாசத்துல இருந்து கிரகஸ்தத்தை வந்து எடுக்க முடியாது. அப்ப பரதர்மோ பயாவக. அதே ஸ்வதர்மம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கீழானதா இருந்தாலும், ஐயோ நான் கிரகஸ்தனா இருக்கேன்னு இத்தனை குழந்தைங்களை அது உன்னோட தர்மம். உன்னோட தர்மத்தை நீ கரெக்டா ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தர்மம் அது.
அதனால சொதர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும், சொர்க்கத்தை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ஒருவேளை அப்படி பிராப்தி ஆயிருந்தாலும் கூட சில பேர் என்ன பண்றாங்க, ஆச்சாரியர் சொல்றாரு 33, அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. ஆச்சாரியர் சொல்றாரு, அத பிறகு எனது சேத் ஒருவேளை, அத சேத்துன்னு இருக்கு, அச்சேத்துனா என்ன அர்த்தம், ஒருவேளை நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் நீ என்ன பண்ண, தொம் இமம் தர்மியம், இந்த தர்மியத்தை, அத சேத்து தொம் இமம் தர்மியம், நீ தொம்னா நீ இந்த தர்மத்தை, தர்மத்தால் சூழப்பட்ட இந்த தர்ம யுத்தத்தை, சங்கிராமம், இந்த யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ந கரிஷ்யசி சேத், ஒருவேளை நீ இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பண்ணாமல் இந்த யுத்தத்தை விட்டு விடுவாயானால், திரும்ப போயிட்ட அப்படின்னா யுத்தத்தை விட்டுட்டு, ததஹ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால் அந்த அந்த யுத்தத்துல இருந்து திரும்ப போற காரணத்தினால ஸ்வதர்மம் ச கீர்த்திம் ச ஹித்வா, ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன்னோட சுதர்மத்தை விளந்துருவேன். சுதர்மத்தை தியாகம் பண்ணவனை என்ன பண்ணுவான், பயாவக, முடிஞ்சு போச்சு. சுதர்மோ நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவக. உன்னுடைய சுதர்மத்தை நீ விட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பா பயம் கிடைக்கும், இந்த சம்சார பயம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணும், கீர்த்தி, உன்னுடைய புகழ் இருக்குல்ல, அந்த கீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். கீர்த்தியையும் விட்டுருவ, சுதர்மத்தையும் விட்டுருவ. கூட என்ன கிடைக்கும், பாப்பமவாப்ஸ்யசி, பாப்பத்தை அடைவாய். முக்கியமானது. அப்ப ரெண்டு காரியம் நடக்குது, சுதர்ம தியாகம் நடக்குது, பரதர்மத்தை என்ன பண்ற, அடாப்ட் பண்ற, சன்னியாசியா போறேன் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உத்தரகாசி மேலெல்லாம் நிறைய சாதுக்கள் போய் தபஸ் பண்றேன்னு போயிடுவாங்க. ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, இருந்துட்டு கங்கோத்திரியில போய் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. கங்கோத்திரியில போய் உட்கார்ந்து தபஸ் பண்றதுக்கு இந்த சன்னியாசிக்கு பத்தாது, இன்னும் கல்டிவேட் ஆகல. அவங்க மேல போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருக்கிறதெல்லாம் யோசனை பண்ணிட்டு, என் குழந்தை எப்படி இருக்கும், வளர்ந்துருப்பான்ல, என் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, வீட்டுல அவங்க என்ன, இங்க திருவண்ணாமலையிலேயே அதே தான், எல்லா இடத்துலயும் அதே தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, விதவிதமான வீட்டு சிந்தனைகளை வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்திரியிலயோ இதுலயோ இருந்துகிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பத்ரிநாத்ல இருந்துகிட்டு கிளேசியர்ல உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்குவப்படாததுனால அது வந்து நாசத்தை உண்டு பண்ணும். அப்ப அதனால கிளியரா புரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, சொதர்ம அனுஷ்டானம் பண்றதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வைராக்கியம் மெதுவா வரணும். அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதனால இந்த சன்னியாசியா யாரு இவன் எடுத்துக்கிறேன்னு சொல்றான், பிச்சை எடுத்து வாழ்றது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இவன் அர்ஜுனன் சொல்றான். அதான அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த பீஷ்மரையும் துரோணரையும் கொல்றதை காட்டிலும் பைக்ஷாச்சரியம் சரந்தி, நான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷாச்சரியம் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு அவன் சொல்றான். இருக்க முடியுமா இவனால? கங்கோத்திரியில போய் என்ன பண்ணுவான், பிக்ஷை எடுத்து வாழ்ற மாதிரி நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு போய் இருந்துகிட்டு அங்க இருந்துகிட்டு, ஐயோ என்னோட பிரதர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, குந்தி எங்க இருக்கான்னு தெரியலையே, அதே மாதிரி இது வந்து பாஞ்சாலி எங்க இருக்கான்னு தெரியலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, யார் மிச்சம் இருக்காங்களோ அப்படின்னு கங்கோத்திரியில உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், யோசனை பண்ணிட்டு இருப்பான். இப்ப அதே மாதிரி சன்னியாசிகள் யோசனை பண்ற மாதிரி. அப்ப அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ இங்க இருந்துகிட்டு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாமே, உனக்கு இயல்பா கிடைச்சது இந்த யுத்தம், இதை பண்ணலாம்ல அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற. அதனாலதான் சொல்றது, நீ சொதர்மத்தை தியாகம் செய்வாய். சொதர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை உன்னால சக்சஸ் பண்ணவே முடியாது. நீ சந்நியாசத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னா சந்நியாசத்தினால அடைய வேண்டிய உயர்ந்த பலனை நீ அடைய முடியாது. இதோ பிரஷ்டக ததோ நஷ்டக ரெண்டு சொல்லுவோம். இதையும் விட்டுட்டா அதுவும் போச்சு. இதுல இருந்து சொதர்மத்துல இருந்து கீழே இறங்கிட்டான். பரதர்மமா இருக்கக்கூடிய சந்நியாசத்தையும் அபியாசம் பண்ண முடியல. ரெண்டுத்திலையும் நஷ்டமாயி நாசமா போவான். அதாவது ஆச்சாரியர் சொல்ற, பாப்பத்தை அடைவாய், சொதர்மத்தை விட்டுறாத. கூடவே என்ன ஆகும்,
கீர்த்தியையும் விட்டு விடுவாய். எவ்வளவு பெரிய தனுர்தரன் நீ, எவ்வளவு பெரிய தனுர்தாரியா இருந்துகிட்டு உலகம் ஃபுல்லா உன்னோட காண்டிவத்தோட புகழ் எவ்வளவு பெருசா இருக்கு, நீ எவ்வளவு பெரிய வில்லாலியா இருக்க. அப்ப உன்னை பத்தி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அசிங்கமா போயிடுப்பா, விட்டுட்டு போயிட்டுன்னா உன்னோட புகழ் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். பாஷ்யத்துக்கு வந்து அதச்சேத் துவம் இமம் தர்மியம் அப்படியே எழுதுகிறார். ஒரு கால் ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இமம் தர்மியம் சங்கிராமம், தர்மத்தினால் சூழப்பட்ட தர்ம யுத்தத்தை நீ ஒருவேளை வந்து இந்த தர்ம யுத்தத்தை ந கரிஷ்யசிச்சே, ஒருவேளை செய்யாமல் போனாள் என்றால் போவாய் என்றால் ததக தற்காரணாத் அதை காரணமா வச்சுக்கிட்டு என்ன ஆகும், சொதர்மம் கீர்த்திம் ச. சொதர்மம் என்னது, உன்னுடைய சொதர்மம். கத்திரியனா பிறந்திருக்க, யுத்த காலத்துல வந்து நின்றுட்டு வெளியில போன அப்படின்னா சொதர்ம பரித்தியாகம் ஆயிடும், சன்னியாசம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா. இரண்டாவது கீர்த்தி, எப்படிப்பட்ட கீர்த்தி, மகாதேவாதி சமாகமா நிமித்தம், சமாகம நிமித்தாம். யாரு, மகாதேவனா சிவனோட வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இவன்ட்ட இருந்திருக்கு. பெரிய கீர்த்தி உடையவன், பாசுபத அஸ்திரத்தெல்லாம் வாங்கியிருக்கான் சிவபெருமான்ட்ட இருந்து. அப்ப மகாதேவரோட வந்து பாத்தீங்க ஆதி நிறைய பேர்கிட்ட இந்திரன் மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்கான், அசுரர்கள்ட்ட சண்டை போட்டிருக்கான். இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட சண்டை போட்டு மிகப்பெரிய கீர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான் அர்ஜுனன். அது மாதிரி அந்த நிமித்தமா வந்த உன்னுடைய கீர்த்தி எல்லாம் என்ன ஆயிடும், விட்டுடுவாய். ஹித்வா, ஹித்வானா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, சொதர்மத்தையும் விட்டுட்டு, கீர்த்தியையும் விட்டுட்டு, கேவலம் பாபம் அவாப்சிசி, வெறும் பாப்பத்தை மட்டுமே அடைவாய். பாப்பத்தை தான் அடைவ நீ, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, கீர்த்தியும் இருக்காது. என்ன மோசமான நிலைமை. இங்கேயே திரும்ப திரும்ப என்ன பண்ண, பிறந்து இறந்து இங்கேயே கோலையா இருந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஆச்சரியம் சொல்லி முடிக்கிறேன். இதுல என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்விதமா இருந்தாலும் கர்மத்தை விட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், சுதர்மத்தை தியாகம் பண்றது. நான் சொல்றேன், நிறைய பேர் வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தத்தை அனுஷ்டானம் பண்ணல. அப்ப என்ன பண்ணும், ஆமா உங்க மருமக வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, போகும்போது வரும்போது இதா பேசுவாங்க, இந்த ரெண்டு பெருசுங்களும் இங்க உட்கார்ந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுதே அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா சிவசிவான்னு இருக்க வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க வாழ்றாங்க வாழ்க்கை, அவங்க முன்னாடி நடுவில் போய் மாட்டிக்கிட்டு. நிறைய ஃபேமிலியில பெரியவங்களால அப்பா அம்மாக்களால வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்களுக்கு கஷ்டம்தான் இருக்க ஒழிய சுகம் இல்லை. வேலைக்கு போறவங்களுக்கு அப்பா அம்மா எப்படின்னா மெய்டு மாதிரிதான், வீட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது, வீட்டை பாத்துக்கிறதுக்கு இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்க ஒழிய ரொம்ப விரும்பிலாம் இல்லை. ஒருவேளை விரும்பி நல்ல குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் உங்களுடைய தர்மத்தை நீங்க என்ன பண்றீங்க, மிஸ் பண்றீங்க. சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு பேசாம சுவாத்தியாயத்தையும் தபஸையும் விரதங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வானப்பிரஸ்த ஆசிரமம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்தீங்கன்னா சொதர்மத்தை விட்டுட்டீங்க. உங்களுக்கு கீர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீர்த்திக்கு வயசான காலத்துல இப்படி பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு அந்த பெருசு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம். கீர்த்தி இல்லாம போயிடும். நான் இப்படி ஆகும் அப்படி ஆகும், நான் இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சுவாமி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய ஆபீசர் தான், ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு இல்ல, சும்மா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு, இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆச்சாரியார் 34வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ந கேவலம் ஸ்வதர்ம கீர்த்தி பரித்தியாக. ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார், வெறும் சொதர்மத்தை தியாகம் பண்றதுனால சொதர்மத்தையும் கீர்த்தியையும் மட்டும்தான் வந்து விடுறானா அப்படின்னா இல்ல இல்ல, வெறும் சொதர்மத்தையும் கீர்த்தியை மட்டும் தியாகம் செய்வதில்லை. அப்ப என்ன நடக்குது, ஆச்சாரியர் சொல்றார், அகீர்த்திம் சாபி பூதானி, அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம், கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய ச கீர்த்திஹி, சம்பாவிதஸ்ய ச கீர்த்திஹி மரணாததிரிச்யதே, மரணாததிரிச்யதே. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய ச கீர்த்திஹி மரணாததிரிச்யதே. நல்ல ஸ்லோகம். ச சாப்பியில இருக்கக்கூடிய சாவை எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அகீர்த்தின் ச அபி. சான்றது என்ன அர்த்தம், மேலும். மேலும் என்ன அப்படின்னா பூத்தானி, பூத்தங்கள் எல்லாமே
ஜீவராசிகள், சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தே அவ்யயாம், உன்னுடைய நிலையான புகழ் இதுவரைக்கும் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிய. ஐயோ, அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காண்டீவத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அந்த நான் இருக்குல்ல, அந்த நானை இழுத்து அடிச்சானா 3 லோகமும் அதிருமா. அந்த காண்டீவத்தோட மகிமை அது மாதிரி. அந்த தேவலோகத்துல வந்து சத்தம் கேட்குமா, அதிரும். எதிரிகளுக்கெல்லாம் ஐயோ காண்டீவத்தை எடுத்துட்டான், நானை பூட்டிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு. மகாபாரதத்துல அவனோட காண்டீவத்தை பத்தி அவ்வளவு பெருமையா பேசப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட உன்னுடைய நிலையான புகழ் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற நீண்ட காலமா இருக்கக்கூடிய அந்த புகழானது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அகீர்த்தி ஆயிடும். என்ன ஆயிடும்? எல்லாம் ஆமா ஓடிட்டாயா, மகாபாரத போர்ல ஓடி போயிட்டாயா அப்படின்றோம். அப்ப அந்த ஓடி போயிட்டான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம் பேசப்படும் அப்படின்னு கேட்டா நீண்ட காலமா. அவ்யயாம் அகீர்த்திம் அபி, உன்னுடைய இகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 5000-10,000 வருஷம் கழிச்சு கூட ஆமா அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தான்ப்பா, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பயந்து போர் நின்றுட்டு இருந்துட்டு பார்த்து துரோணரையும் பீஷ்மரையும் கர்ணனையும் பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்ப்பா அப்படின்னு எல்லா இடத்துலயும் உன்னோட அகீர்த்தியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகீர்த்தினா உன்னோட இகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கதைஷியன் மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. மேலும் சம்பாவிதஸ்ய அகீர்த்தி, இந்த விதமா உனக்கு சம்பவிக்கக்கூடிய அகீர்த்தி இருக்கே, சம்பாவிதஸ்யன்றதுக்கு அர்த்தம் சம்பவிக்கக்கூடிய இந்த கீர்த்தியானது புகழும் கௌரவமும் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புகழையும் சம்பாவிதஸ்யனா சொசைட்டியில வந்து பெருமையா பேசப்பட்டவனுக்கு பேரு சம்பாவிதஸ்ய அப்படின்னு பேரு. ரொம்ப புகழோட நீ இருந்திருக்க இந்த சொசைட்டியில, அப்படிப்பட்ட உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்தோட புகழோட இருக்கிற உனக்கு அகீர்த்திகி மரணாத் அதிரிச்சியதே, அந்த கெட்ட பேர் உன்னை இகழ்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா போற வரவெல்லாம் அர்ஜுனடா அவன் என்ன பார்த்தே பயப்படுவான்ப்பா அப்படின்வான். அசிங்கமா பேசுவான், ரோட்ல போறவெல்லாம் பேசுவான். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஒன்னு இவ்வளவு பெரிய புகழ் அடைஞ்சிட்டு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா போற வரவெல்லாம் இகழ்ந்து பேசுவாடே, ஓடி போயிட்டாயா, ஓடி போயிட்டான் அப்படின்னு திட்டுவான், அசிங்கமா பேசுவான், சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுவான். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மரணத்தை காட்டிலும் எப்படிப்பட்டது, அதிரிச்சது, ரொம்ப மேலான. அது இங்க சொல்றாரு, மரணத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான துக்கத்தை தரக்கூடியது அதிரிச்சதே. அப்போ நல்லா வாழ்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதனால நிறைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க, ஏதாவது கடனோ இதோ ஆயிடும், நொடிச்சு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊரை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது புது ஊருக்கு போய் ஆள் தெரியாத ஊர்ல போய் வாசம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் நொடிச்சு போனாலும் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குற பார்வை எப்படியோ இருந்தா, பாரு என்ன ஆட்டம் போட்டான் இப்ப முன்னாடி, இப்ப பாரு நொடிச்சு போயிட்டான் பாரு அப்படின்னு நம்மள ஒரு பார்வை பார்த்தா கூட நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மரணத்தை காட்டிலும், அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நொடிச்சு போச்சு, பிசினஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஃபேமிலியோட சூசைட் பண்றவங்களாம் முன்னாடி நிறைய இருந்திருக்காங்க. இப்பதான் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டு செத்து போறோம். ஏன் அப்படின்னா மரணம் பெருசு. இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இகழ்ச்சியோட அதை தாங்கிக்கிட்டு வாழ்றதை காட்டிலும் மரணம் பெருசு. ஏ அர்ஜுனா, இதே நலன்டா உனக்கும் கிடைக்கும். பாஷத்துக்கு வந்து அகீர்த்திம் ச அபி பூதானி, அகீர்த்திம் ச அப்படின்னா அகீர்த்தினா என்ன அர்த்தம், இகழ்ச்சி. அந்த இகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா பூத்தானி கதிஷ்யந்தி, பூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் மனுஷங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பேசிக்கொண்டிருப்பார்கள். தே தவ அவ்யயாம் தீர்க்க காலம், உன்னுடைய அந்த அகீர்த்தியை போயிட்டான், போர்ல இருந்து திரும்ப போயிட்டான், புறமுதிட்டு ஓடி போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தீர்க்க காலம் நீண்ட காலம் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, தர்மாத்மா சூரயிதி ஏவம் ஆதிபிகி குணைகி சம்பாவிதஸ்ய, உன்னை பத்தி இப்ப என்ன பேர் இருக்கு, பெரிய தர்மாத்மாப்பா, அர்ஜுனனா பெரிய தர்மாத்மா அப்படின்னு இருக்கு, சூரன்பா பெரிய சூரன் வீரன் அப்படிலாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஏவம் ஆதிபிகி குணைகி, இந்த விதமான குணங்களால் நல்ல புகழப்பட்ட உனக்கு, கீர்த்தியை உடைய உனக்கு, சம்பாவிதஸ்ய நல்ல புகழை உடைய உனக்கு, கௌரவத்தை உடைய உனக்கு, அகீர்த்திகி மரணாத் அதிரிச்சதே, அந்த அகீர்த்தியானது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க வரவங்கலாம் பேசுவானே, அந்த அகீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியதாயிடும். அதனால என்ன பண்ண அப்படின்னா சம்பாவிதஸ்ய அகீர்த்திகி வரம் மரணம்,
இது மாதிரி கீழா உன்னை இகழ்றதை காட்டிலும் மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலானது. அதனால இந்த சுதர்மத்தை விட்டுட்டு ஓடி போனா அது ரொம்ப இகழ்ச்சியை, மரணத்தை காட்டிலும் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி வர. இத்தியர்த்தக 34வது ஸ்லோகம் முடிஞ்சு. 35வது ஸ்லோகம். கிஞ்ச ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். மேலும் இதோட முடியுதா? முடியல. நல்லா வந்து எடுத்துங்க, யாரும் தன்னோட கடமையில இருந்து எஸ்கேப் ஆகாதீங்க. முக்கியமா சொல்ல வர்றது, யாரெல்லாம் தன்னோட கடமையில இருந்து எஸ்கேப் ஆகிறோமோ, டியூட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறோமோ, அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப அசிங்கமா பேசும். அப்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய சுதர்மத்தில இருந்து என்னோட கடமையில இருந்து நான் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. தன்னோட கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ டெவலப் பண்றார் ஆச்சாரியார். கர்ம யோகத்துக்கு முன்னாடி கர்மம் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கர்மம் கர்ம யோகம், அதுக்கப்புறம் ஞானம் ஞான நிஷ்டா. இந்த 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆயிடுச்சா? இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 59ன்னு போட்டுங்க. 59, 60. 18வது அத்தியாயம் 59, 60. இது அப்படியே அந்த இடத்துல சொல்லியிருக்கார். லாஸ்ட்ல முடிவுல சொல்றார், யதஹங்காரமா ஸ்ரித்ய நயோத்ய இதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்வாம் நியோக்ஷ்யதி. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. எது அகங்காரம் ஆசிரித்திய, இவ்வளவு பாடம் சொன்னதுக்கு பிறகு கூட நீ ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா நான் அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா நயோத்ய இதி மன்யசே, நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வேளை நீ போயிட்ட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்தியைச ஏஷ மித்தியா, நீ பண்றது வந்து பாத்தீங்கன்னா பொய்யா ஆயிடும். வாஸ்தவத்துல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இந்த வார்ல இருந்து ரிலீவ் ஆகி எங்கேயாவது கங்கோத்திரி யமுனோத்திரியில போய் தனியா இருந்துகிட்டு தபஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியும் ஸ்வாம் நியோக்ஷியதி, இந்த பிரகிருதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தீர்மானம் பண்ணி நான் போர் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் சொன்னீங்க, டிசைட் பண்ணிருக்கல கங்கோத்திரி யமுனோத்திரிக்கு போயிடலான்னு, உன்னை போக முடியாதுப்பா. என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகிருதினா அந்த நேச்சர், நம்ம சுபாவம் நம்ம சொல்றோமே, அந்த சுபாவம் என்ன பண்ணும்? கத்திரியனோட சுபாவம் என்ன சுபாவம்? சண்டை போடுறது. நீ கங்கோத்திரில போய் நின்றுக்கிட்டு தர்ம யுத்தம் ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, யார்ட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப. நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டை போடுற சன்னியாசிகளை பார்த்தாவே தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வச்சுக்கிட்டு இருந்த வாசனை, அந்த வாசனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நீயும் போய் என்ன பண்ணுவ? சன்னியாசி வேஷத்துல இருந்துக்கிட்டு உன்னோட இயல்பு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். சாந்தமா உட்காந்து தபஸ் பண்றது முடியவே முடியாது. இதுதான் டிஎன்ஏ நம்ம சொல்றோம். அந்த டிஎன்ஏவை மாத்தி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அதனால என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தாலும் பிரகிருதி அந்த நேச்சர் என்ன பண்ண, உன்ன யுத்தம் பண்ண வைக்கும், வேற வேற யுத்தத்துல ஈடுபடுவாய். அது மட்டும் இல்ல, 60வது ஸ்லோகமும் சொல்ற 18-60. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபந்தஹ ஸ்வேன கர்மணா, நிபத்தஹ ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யத் மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத். ஆச்சரி ரொம்ப கிளியரான ஸ்லோகம் சொல்றாரு இந்த 18-60. ஏ அர்ஜுனா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவேஜேன, ஸ்வபாவஜம் நம்ம பை பர்த்லயே, பை பர்த்னா உடனே என்ன பண்ணணும்? டிஎன்ஏ அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷத்திரியத்தன்மை அதுல இருக்கும். அது இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, அதனால நிபத்தக ஸ்வேன கர்மனா, அவர்கள் அவங்களோட கருமத்தினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த டிஎன்ஏக்கு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த பர்த்துக்கு போகும்போது அடுத்த டிஎன்ஏ மாறிடும். அப்ப பகவானே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அது மாதிரி செட் பண்ணி தான் அனுப்புறார். அதனால கட்டப்பட்டவனாக நீ இருக்கிறாய். அதனால கர்த்தும் நேச்சசி எத்து மோகாத், நீ மோகத்தினால வந்து நான் என்னுடைய கர்மத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்வாயாகில் கரிஷ்யசி, கண்டிப்பா செய்வப்பா. எப்படி செய்வ அப்படின்னா, அவசோபி தத்து, அந்த கர்மத்தை வசமில்லாமல் நீ செய்வாய்.
இந்த பிரகிருதி பின்னாடி இருக்கிற அந்த மாயா தத்துவம் என்ன பண்ணும்? மூல பிரகிருதி 3 குணங்களை உடையது. அது வலுக்கட்டாயமா ஒன்ன பண்ண வைக்கும். அதனால நீ தப்பிச்சுலாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஆச்சாரியார் 59:60 சொல்ற. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொதர்மத்தை பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது. வலுக்கட்டாயமா அந்த கருமத்தை தான் பண்ணுவோம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கீங்க. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 34வது ஸ்லோகம் அதையும் சொல்லியாச்சா. 35வது ஸ்லோகம் கிஞ்ச மேலும் 35வது ஸ்லோகம் பயாத்ரணாதுபரதம் பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ யேஷாம் சத்வம் பகுமதஹ யேஷாம் சத்வம் பகுமதஹ பூத்வா யாஸ்யசி லாഘவம் பூத்வா யாஸ்யசி லாഘவம் பயாத்ரணாது பரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ யேஷாம் சத்வம் பகுமதஹ பூத்வா யாஸ்யசி லாഘவம். ஆயிடுச்சு. மேலும் மேலும் என்னது? ஏஷாம் துவம் பகுமதக, எவர்களிடத்துல நீ பார்த்த அப்படின்னா ரொம்ப பெருமை உள்ளவனா, புகழ் உள்ளவனா, கீர்த்தி உள்ளவனா, மதிக்கப்படுபவனா இருந்தாயோ. பகுமதக பகுமதக அப்படின்னா உன்னை யாரெல்லாம் பாத்தீங்கன்னா புகழ்ந்தாங்களோ, ஐயோ அர்ஜுனா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவனை பார்த்து அவன் பேரை கேட்டாவே எந்திரிச்சு நின்னவங்க உலகத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட மதிக்கப்படுபவனா பாத்தீங்கன்னா பூத்வா இருந்து விட்டு பாஸ்ட் அந்த விதமா இதுவரைக்கும் நீ இருந்துட்டு லாகவம் யாசியசி, இதுக்கு மேல நீ போற விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இகழ்ச்சி உண்டாகும். இகழ்ச்சி உண்டாகும். நல்லா தெரிஞ்சுங்க. நான் பூர்வாசிரமத்தை பார்த்துருக்கேன். பூர்வாசிரமத்துல அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணார். இதெல்லாம் சும்மா இதுக்காக பிராசங்கிக்கம், இது ஒரு பெரிய தாத்பரியம். நான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல அப்பாவோட அந்த பதவியோட சுகத்தை நான் நல்லா அனுபவிச்சுக்கணும். நான் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் பெரிய மரியாதை பெருசா இருக்கும் அந்த பவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 10th முடிக்கும் போது 11th படிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பா ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டேன். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு அது சுத்தி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய மாலையெல்லாம் போட்டு வீட்டுல கொண்டு ஃபேர்வெல் பார்ட்டிலாம் பண்ணி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா நடந்தா 4 பேர் வருவான், போவான், வருவான். எல்லாம் ஊர்ல எல்லாம் சார் 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 சார்னு பின்னாடி வருவான், என்னென்னவோ பண்ணுவான். இந்த ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு மறுநாள் பாக்குறேன், அட்டெண்டர் பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி சார் அப்படின்னு போயிட்டே இருக்கான். வேற ஒரு ஆள் வந்தாச்சு. எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு பவரை நல்லா அனுபவிச்சவங்களுக்கு அதுல இருந்து கீழே இறங்கணும்னு சாதாரணமா கிராஸ் பண்ணி போவான். இவ்வளவு நாள் வரைக்கும் சார் சார் சார்னு பின்னாடி எல்லா காரியத்துக்காக வந்தவன் எல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா இவரால எந்த பிரயோஜனமும் இல்லை, தெரிஞ்சு போச்சு. இவரால ஒரு பேப்பர்ல கூட சைன் பண்ண முடியாது, முடிச்சு போச்சு. எப்படி இருக்கும் தெரியுங்களா? நான் பார்த்திருக்கேன், அப்பாவை பூர்வாசிரமத்தை பார்த்திருக்கேன். நொந்துகிட்டு இருப்பாரு பாரு. நம்ம சொன்னா ஏதாவது வேலையா பழைய மாதிரியே கூப்பிடுவாரு. முன்னாடி ஆபீசரா இருக்கும் போது எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்பா கொஞ்சம் வேலை இருக்குவா அப்படின்னு, சார் வரேன் சார் அப்படின்னுவான். வரவே மாட்டான். ஒரு வாரம் ஆனாலும் வரமாட்டான், 10 நாள் ஆனாலும் வரமாட்டான். அப்ப தெரிஞ்சு போயிடும், ஓஹோ பல்லு புடுங்கியாச்சு போல இருக்கு, நமக்கு விஷம் இல்லை, பவர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பதவியில இருந்துட்டு இதான ரிட்டைர்மெண்ட் ஆனோன்னா வேற ஒரு வேலையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ முன்னாடி அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அட்வைசர் அது இதுன்னு நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் இருக்கும். இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு போஸ்டிங்ல போயிடுறது. அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஈகோ, எவ்வளோ ஈகோ யோசிச்சுப்பாரு. இந்த ஈகோக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா ரொம்ப துக்கம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நீ ரொம்ப சொசைட்டில பாத்தீங்கன்னா எவர்கள் மத்தியில், ஏஷா மத்திய, எவர்களோட மத்தியில பகுமதக பூத்வா, ரொம்ப பெரியவனா மதிப்புள்ளவனா இருந்துட்டு லாகவம் யாசியசி, உன்னோட கர்மத்திலிருந்து வெளியில போன அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப சீப்பா போயிடுவேன். லாகவம்ன்றதுக்கு அர்த்தம் எளிமையாயிடுவேன்.
தாழ்வை அடைவாய். அது மட்டும் இல்ல, மகாரதாகா, பெரிய பெரிய மகாரதர்கள்லாம், பெரிய பெரிய யுத்தம் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரர்கள்லாம், துவாம் பயாத் ரணாத் உபரதம் மம்சியந்தே, என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனா அர்ஜுனன் ஓடி போயிட்டான் ஐயா, அர்ஜுனன் ஓடி போயிட்டான், என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். என்னை பார்த்து ஒரு காலத்தை அவன் பேசுவான், இஷ்டத்துக்கு பேசாததெல்லாம் பேசுவான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் என் கூட பக்கத்துல வந்தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானத்தை விட்டேன். ஐயோ, என் பானத்தோட பலத்தை பார்த்துட்டு அவன் அப்பவே பயந்துட்டான். அதனாலதான் என்ன பார்த்துதான் யுத்தத்துல இருந்து ஓடி இருக்கான்னு சின்ன சின்ன ஆட்கள், யுத்த வீரர்கள்லாம் பேசுவாங்க. மகாரதர்கள்லாம் துவாம் பயாத் ரணாத் உபரதம் மம்சியந்தே, உன்னை வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால, பயாத் ரணாத், ரணம்னா யுத்த களம், இந்த யுத்த களத்துல இருந்து பயத்தினால உபரதம் ரிட்டர்ன் ஆயிட்ட, ஓடி போயிட்ட அப்படின்னு மம்சியந்தே, உன்னை வந்து பாத்தீங்கன்னா உன்னை குறித்து நினைப்பார்கள். அதை காட்டிலும் வேற ஏதாவது வேணுமா? உன்னை பார்த்து பயந்தவனா, உன்னை பார்த்து என்ன பண்ணுவான், இகழ்வான். பெரிய அசிங்கம். பாஷிக்கார் சொல்ற பயாத்துன்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்ற கர்ணாதிபியோ ரணாத், கர்ணன் மாதிரி பெரிய பெரிய யுத்த வீரர்கள்லாம் இருக்காங்க, ஜெயதிரதன், கர்ணன், இது மாதிரி பெரிய பெரிய வில்லாளிகள்லாம் இருக்காங்க. முதலியவர்கள்ட்ட இருந்து ரணாத், ரணாத்னா யுத்தாத், யுத்தத்திலிருந்து உபரதம், உபரதம்னு என்ன அர்த்தம்? நிவிருத்தம், திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது. அப்படி ரிட்டர்ன் போயிட்டு அப்படின்னா மம்சியந்தே நினைப்பார்கள், சிந்தையந்தே சிந்தையந்தி நினைப்பார்கள். என்ன நினைப்பாங்க? ந கிருப்பையா இது, நீ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலையும் ஐயோ இவங்கெல்லாம் நான் சாகடிச்சிருவனே, இவங்களெல்லாம் என்னால கொல்லப்படுவார்களே, ஐயோ பாவம் இவங்கெல்லாம் அப்படின்னு நீ கிருப்பையினால விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற. பறையா கிருப்பையா ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப கிருப்பையினால நீ யுத்தத்துல இருந்து வெளியில போகணும்னு நினைக்கிற. ஆனா வந்து நினைக்கிறவங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அர்ஜுனன் கிருப்பையினால விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ந கிருப்பையா இது, கிருப்பையினால விட்டுட்டு போயிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பயத்தினால விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. துவாம் மகாரதாக துரியோதன பிரபுத்தையா, துரியோதனன் முதலியவர்கள் பெரிய பெரிய வில்லாளிகள், உன்னுடைய எதிரிகள், அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உன்னை பயத்தினால யுத்தத்துல இருந்து போயிட்ட அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைப்பார்கள். ஏஷாம் சத்துவம், எவர்கள் மத்தியில நீ துரியோதனாதீனாம் பகுமதோ, துரியோதனன் கூட வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவான். அர்ஜுனனோட வில்லு அப்படின்னா பெரிய பயம் அவனுக்கு இருக்கு, கர்ணனுக்கு பயம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் பயம் இருக்கு அர்ஜுனனோட வில்ல பார்த்து, காண்டிவத்தை பார்த்து. அப்படிப்பட்ட துரியோதனாதீனாம் பகுமதக, இவனை வந்து பாத்தீங்கன்னா பெரியவனா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பகுபிகி குணைகி யுக்தக, பெரிய பெரிய குணங்களோடு கூடியவனா, சூரையா, அவன் வீரையா, என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பெருசா உன்னை பத்தி மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட குணங்களோடு கூடி இருக்கிற யுக்தக இது, நீ வந்து பாத்தீங்கன்னா அதோட கூடி இருக்கிற நீ, ஏவம் பகுமதோ பூத்வா, இதுவரைக்கும் அந்த விதமா பெருமை மிக்கவனா நீ இருந்துட்டு, புனக மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா யாசியசிலாகவம் லகுபாவம், இந்த யுத்தத்துல இருந்து திரும்பி போன அப்படின்னா ரொம்ப கீழான தன்மையை அடைவாய், எல்லாம் இகழ்வாங்க, ரொம்ப கீழா போயிடுவ, சீப்பா போயிடுவப்பா அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார். 35 முடிச்சது. இதுக்கப்புறம் 36வது கிஞ்ச, மேலும் திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிற, சொதர்மத்துல இருந்து விலகக்கூடாதுன்றதுக்கு இத்தனை ஸ்லோகங்கள் சொல்லுது வந்திருக்கு. அவாச்சியவாதாம்ச்ச பகூன், அவாச்சியவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தே தவாஹிதாஹ, வதிஷ்யந்தே தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம், நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நு கிம், ததோ துக்கதரம் நு கிம். அவாச்சியவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நு கிம். சம்ஸ்கிருதத்துல சாமர்த்தியம்ன்றதுக்கு பதிலா ஆமர்த்தியம்னு போட்டிருக்கு, சாவாக்கிங்க. ஆச்சாரியர் சொல்றார் ச, மேலும் வேற என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்துல, என்ன நடக்கும் சொல்றார். தவாஹிதாஹா, தவ அஹிதா, உன் மேல வந்து பாத்தீங்கன்னா தவ ஹிதாகானா வெல்விஷர்ஸ்னு அர்த்தம். உன்னை பத்தி உன்னோட விஷயத்துல சந்தோஷப்படுறவங்க. அஹிதானா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரிகள், க்ஷத்ருகள். தவ அஹிதாகானா தவாஹிதாகா,
உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய நன்மையில சந்தோஷப்படாதவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய எதிரிகள் எல்லாம் தவ சாமர்த்தியம், உன்னுடைய சாமர்த்தியத்தை நிந்தந்தக, ரொம்ப நிந்தனை பண்ணுவாங்க உன்னுடைய சாமர்த்தியத்தை பத்தி. அவன் முன்னாடி ரொம்ப அந்த காண்டிவத்துல பவர் இருந்துச்சு, இப்பெல்லாம் பவர்லாம் போயிடுச்சு. சும்மா அது பாத்தீங்கன்னா சாதாரண வில்லு மாதிரி. அவனுக்கு தொட நடுங்கிங்க. அவன் என்னை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே இருந்தான். நான் தொடைய தட்டுனோன்னு அப்படியே என்னை பார்த்தோட யூரின் பாஸ் பண்ணிட்டான் நின்ன மாதிரியே. இது மாதிரிலாம் பேசுவான் பின்னாடி. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமாலாம் பேசுவாங்க. காடு கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, நிந்தந்தகா பகூன்னு அவாச்சியவாதான். ஆச்சாரிய சொல்லிட்டார், ஜென்ட்லா சொல்லிட்டார். நம்ம பாத்தீங்கன்னா தொட நடுங்கி அது இது நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப நிறைய சப்தங்களால, அவாச்சியவாதான் கூறத்தகாத வார்த்தைகளால, அவாச்சிய அப்படின்னா கேட்கக்கூடாத சகிக்க முடியாத சப்தங்களை எல்லாம், வாதங்களை எல்லாம், வார்த்தைகளால வதிஷ்யந்தி, உன்னை பற்றி என்ன பண்ணுவாங்க, இகழ்வார்கள், கூறுவார்கள். அது எப்படி இருக்குன்னா, ததக துக்கத்தரம் நுக்கின், அதை காட்டிலும் துக்கம் தரக்கூடியது பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது கிம்னு. இந்த உலகத்துல இது மாதிரி அசிங்கமான வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் பாத்தீங்கன்னா வேற என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம் தரக்கூடியது இந்த உலகத்துல ஏதாவது இருக்குமா? பொன்ன மாதிரி ஒரு வில்லாளிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஆச்சாரியார் கேட்டு முடிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்து அவாச்சியவாதான். அவாச்சியவாதான் என்ன அர்த்தம்? அவ்வியக்தவாதான். அவ்வியக்தம்னா ரகசியமா பேச வேண்டியது. ரொம்ப இதா பாத்தீங்கன்னா குஹ்யமா 4 பேருக்குள்ளார பேசுறத பாத்தீங்கன்னா அவன் தொடர்நடுங்க அப்படின்னு பேசுறத வெளியில எல்லாம் பேச ஆரம்பிப்பான். ரகசியமா பேச வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் வெளியில எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஊர் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வியக்த வாதான். அவ்வியக்தனா குஹ்யமா பேச வேண்டியது, கெட்ட விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள். பகூன்னு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுவாங்க? அநேக பிரகாரான் வதிஷ்யந்தி, விதவிதமா பேசுவான். அவனுக்கு என்னென்ன தெரியுமா அந்தந்த விதமா பேசுவான். நம்ம பேச முடியாத வார்த்தைகளை ரோட்ல போறவங்க பேசுறான்ல, ஏகப்பட்ட இடத்துல விதவிதமா பேசுறான். ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சப்தங்கள்லாம் பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியம், எப்படி பேசுவாங்க அப்படின்னு, இந்த வார்த்தைகள்லாம் எப்படி உள்ள வரும் அவங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி வார்த்தைகள்லாம் மனுஷங்க பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒன்னையும் அது மாதிரிதான் அநேக பிரகாரமா தொடர் நடுங்கி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. தவ அகிதாக, யாரு பேசுவா அப்படின்னா உனக்கு அகிதாகான்னு அர்த்தம். சத்ரவோ, உன்னுடைய எதிரிகள், துரியோதனன் முதலிய எதிரிகள் எல்லாமே நிந்தந்தக குத்சயந்தக, ரொம்ப கீழா பேசுவார்கள். அது மட்டும் இல்ல, தவ துவதீயம் சாமர்த்தியம், உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கே, உன்கிட்ட இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை நிவாத கவச்சாதி யுக்த நிமித்தம், இந்த கவச்சத்தெல்லாம் காத்து போக முடியாத அளவுக்கு கவச்சத்தெல்லாம் போட்டிருக்க, நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு வச்சிருக்க. இந்த கவச்சங்களோடு கூடி இருக்கிற உன்னுடைய வீரத்தை, உன்னுடைய சாமர்த்தியத்தை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உன்னுடைய எதிரிகள் இகழ்ந்து பேசுவார்கள், சொல்ல முடியாத வார்த்தைகளால பேசுவார்கள். அது மட்டும் இல்ல, தஸ்மாத், ஆகையினால பாத்தீங்கன்னா ததோ நிந்தா பிராப்தே, ஆகையினால அந்த நிந்தனை பிராப்தி பண்றத காட்டிலும் துக்காத்து, அந்த துக்கத்தை காட்டிலும் துக்கத்தரம் நுக்கியும், இந்த உலகத்துல அதை காட்டிலும் ஏதாவது துக்கம் இருக்க போதா? அதுக்கு பதிலா நீ போர் பண்ணிட்டு செத்து போலாமே, யுத்தம் பண்ணி செத்து போலாம்ப்பா. நீ பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணாம திரும்ப போன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சுக்கிட்டே இருக்கணும், அசிங்கமா பேச்சு கேட்கணும். அதனால பாத்தீங்கன்னா யுத்தம் பண்றதுதான் உத்தமம். இது மாதிரி ஓடி போயிட்டேன்னா இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ற சொல்ற. ததக கஷ்டத்தரம் துக்கம் ந அஸ்தி இத்தியர்த்தக. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு வில்லாளிக்கு, ஒரு பெரிய வீரனுக்கு பாத்தீங்கன்னா சுதர்மத்துல இருந்து வெளியில போறான், யுத்தத்துல இருந்து வெளியில போறானா, அதை காட்டிலும் கஷ்டத்தரம் துக்கம், இந்த இகழ்ச்சியை காட்டிலும் பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்கக்கூடியது வேறு இல்லவே இல்லை என்று அர்த்தமாகிறது அப்படின்னு 36வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் முடிச்சிட்டார். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிட்டு நாளைக்கு மீதி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி.
भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गंगा गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। இந்த சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் பாஷ்யமும் அதிகம் இருக்காது, இது சொல்றதுக்கும் அதிகம் இருக்காது. எங்க சொல்லணுமோ அதிகமா அங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம் விசாரம் பண்ற இடத்துல. மற்றதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதுல விஷயமும் இல்லை. அதனால ஸ்லோகங்களை படிச்சா உங்களுக்கே புரியும்.